சிறப்பான மாற்றத்தை கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா தொழிலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருப்பீங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்த கட்டுக்குட்டி, உங்கள்கிட்ட உட்காந்து வேலையை கற்றுக்கிட்ட உங்களுடைய கன்றுக்குட்டி என்று சொல்லக்கூடிய கத்துக்குட்டிகள் உங்களுக்கு எதுக்கு பெரிய கடையை போட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே பார்ப்பீங்க, டேய் ஏன்ட்ட தாண்டா கற்றுட்டு போனேன், போடா போடா அப்படி நீங்கள் நினைப்பீங்க. நல்லா இருக்கும் அப்படி நல்லாவாச்சு இருப்போம் அப்படிங்க. ஆனால் உங்கள் தொழிலில் எவ்வளோ தூரம் உங்களை டார்ச்சர் பண்ணணுமோ உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ரிலீஸ் ஆகி நீங்கள் மேன்மையானவர்கள். அதாவது என்ன சொன்னால், கெட்டாலும் மெய்மக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய தோல்விகளை, எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை, எவ்வளோ பெரிய வீழ்ச்சிகளை சந்தித்தாலும் எவரையும் ஏமாற்றாத குணம் கொண்டவர் தான் நீங்கள். அப்போ நீங்கள் இந்த 2026 சொந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்றமான வாழ்க்கை. உங்களுடைய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை குரு பகவான் கடகராசிக்குள் நுழைந்து 9ஆம் பார்வை மூலமாக ஒரு பாவகிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது மாற்றங்களும் ஏற்றங்களும் வீழ்ச்சிகளை தூக்கி எறிந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை. கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் நல்லா வெற்றி பெறுவீங்க. பொறுத்தருங்க, இன்னும் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 2026 உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கலாமா? வாங்கலாம். புதிய வண்டி வாகனம் மட்டும் வாங்கணும். மிதுனராசி என்பவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது வெற்றி உண்டு. பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பல வருட காலமாக நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல,